கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதரும் எப்படி அளவிடப்படுகிறார் என்றால் அவருடைய பேச்சினாலும் அவருடைய நடத்தையினாலும் தான் அளவிடப்படுகிறார். அவர் பேச்சு எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது, இதனை கொண்டே ஒரு மனிதனை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பொதுவிடங்களில், குடும்பத்தில் இருக்கின்ற போது, உறவுகளோடு பழகுகிற போது, நட்பு வட்டாரத்தில் நாம் இருக்கும்போது, பணி செய்கின்ற இடங்களில் நம்முடைய பேச்சு சுத்தமான பேச்சாக இருக்கிறதா? நம்முடைய பேச்சை பிறர் நம்புகிறார்களா? நம்முடைய பேச்சில் உண்மை இருக்கிறதா? அல்லது பொய் பித்தலாட்டங்கள் இருக்கிறதா? ஏமாற்று வேலைகள் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நடத்தை எப்பேற்பட்ட நடத்தையாக இருக்கிறது? நம்முடைய நடத்தையில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதா? நீதி உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய நடத்தையினால் பிறரை நேசிக்கின்ற, பிறரை மன்னிக்கின்ற, மனித மாண்புகளோடு நடந்து கொள்ளுகிற, மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய நடத்தை கெட்ட நடத்தையாக இருக்கிறதா? இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். நான் யார் என்பதை என் பேச்சும் என் நடத்தையும் தான் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதை கொண்டே என்னை பிறர் அளவீடு செய்கிறார்கள். நான் நல்லவன் என்றால், என்னிடத்தில் நல்ல பண்புகள் வெளிப்படுகிறது என்றால், என் பேச்சு சுத்தமானதாக இருக்கிறது என்றால், என்னை சூழ்ந்து நண்பர் கூட்டம் இருப்பார்கள், என்னை சூழ்ந்து நல்லவர்கள் இருப்பார்கள், என்னை சூழ்ந்து நல்ல உறவு வட்டம் நீடித்திருக்கும். என் பேச்சில் சுத்தமில்லை, என் நடத்தை நேர்மையான நடத்தையாக இல்லை என்றால், என்னை விட்டு எல்லோரும் அகன்றிருப்பார்கள், என்னை வெறுக்கிறவர்களாக மாறிவிடுகிறார், என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள், என்னிடத்தில் யாரும் பேச மாட்டார்கள், என்னை யாரும் நெருங்கி வரமாட்டார்கள். நான் தனிமையில் இருப்பது போல உணர்வேன். நான் ஒதுக்கப்பட்டவன் போல, விலக்கப்பட்டவன் போல காணப்படுவேன். இதற்கு எது காரணம்? நடத்தையும் நம் பேச்சும் தான். சகோதர சகோதரிகளே, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். இப்போ உள்ளம் என்பது ஒரு கருவூலம். கருவூலம் என்பது சேமித்து வைக்கின்ற இடம், சேமித்து வைக்கின்ற இடம். இந்த உள்ளம் கூட ஒரு கருவூலம் போல சேமித்து வைக்கிற இடம். சிறு பருவம் முதலே நற்பண்புகளால் இந்த உள்ளத்தை நிரப்ப வேண்டும். நற்குணங்களால் இந்த உள்ளத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அசுத்தங்களும் கெட்ட நடத்தைகளும் தீய பழக்க வழக்கங்களால் இந்த உள்ளத்தை நிரப்பி வைத்திருக்கும் போது, சகோதர சகோதரிகளை, நம்மிடத்திலிருந்து நல்ல பண்புகள் வெளிப்படாது. யாரும் நம்மை நெருங்கி வரமாட்டார்கள். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்கிறது இறைவார்த்தை. தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். நம்மிடத்தில் நல்லது இருக்கிறது என்றால் நல்லதை எடுத்துக் கொடுப்போம், தீயது இருக்கிறது என்றால் தீமையை எடுத்துக் கொடுப்போம். கோபம் கொண்ட ஒரு மனிதரிடத்தில் கோப உணர்வுகள் தான் வெளிப்படும். அந்த கோப உணர்வுகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும், புண்படுத்தும், மனநோகம் செய்யும், வெறுக்கும், எல்லாமே ஏற்படுத்தும். ஒரு மனிதத்தில் அன்பு இருக்கிறது என்றால், இரக்கம் இருக்கிறது என்றால், கனிவு இருக்கிறது என்றால், பொறுமை இருக்கிறது என்றால், அந்த மனிதனால் எல்லோரையும் சகித்துக் கொள்ள முடியும், நேசிக்க முடியும், இரக்கம் காட்ட முடியும். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார்
பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த நிலைகளுள் நானே முதன்மையான பாவியாகி என்னை ஆண்டவர் மன்னித்தார். என் மீது அவர் இரக்கம் காட்டினார். அதன் வழியாக என் வாழ்க்கை மாறியது. சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையை நாம் தான் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகின்ற சூழ்நிலைகள் வரும். தவறான பாதையில் பயணிக்கக்கூடிய தருணங்கள் வரும். நம்முடைய பலவீனத்தினால் பாவத்தில் விழுந்து விடுவோம். ஆனால் அந்த பாவம் என்கிற சேற்றிலேயே புரண்டு விடக்கூடாது. அதிலேயே நாம் இன்பம் காணக்கூடாது. மாறாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் உதவியினால், தூய ஆவியினுடைய வல்லமையினால் இப்பேற்பட்ட பாவ செயல்களிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். இதற்கு கிறிஸ்துவின் மீது முழுமையான நமக்கு நம்பிக்கை வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் பொன்வாய் அருளப்பர் என்று அழைக்கப்படுகிறவர். ஏனென்றால் மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். தனிமையான ஒரு மலைக்கு சென்று அந்த இடத்தில் தவ வாழ்க்கை வாழ்ந்தவர். உடல் நலக் குறைவினால் இதனால் அவர் பாதிக்கப்பட்டார். பல நிலைகளில் செல்லுகிற இடங்களிலெல்லாம் இறைவனுடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டே இருந்தார். நல்ல மதிப்பீடுகளை மக்களுடைய உள்ளங்களில் விதைத்துக் கொண்டிருந்தார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் யூடோக்சியா என்கிற ஒரு பேரரசி இவர் மீது கோபம் கொண்டு இவரை நாடு கடத்துகிறார். இதனால் அவருடைய உடல்நலக் குறைவு வெகுவாக பாதிக்கிறது. அவருடைய நிலைமை மோசமடைகிறது. செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர் இறைவார்த்தையை அறிவித்ததனாலும் அயராத கடுமையான உழைப்பினால் மக்களை நல்வழிப்படுத்தியதனாலும் அவர் மேலும் மேலும் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றார். இந்த துன்பத்திலும் கூட அவர் இன்பமாக வாழ கற்றுக்கொண்டார். ஆனாலும் அவருடைய உடல் ஒத்துழைக்காததினால், உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டு இப்படி நாடு கடத்தப்படுகிற அந்த தருணத்திலேயே சகோதர சகோதரிகளே அவர் இறந்து விடுகிறார். நாமும் கூட நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய நற்குணங்களினால் நல்லவற்றை அணி செய்ய வேண்டும், கட்டமைக்க வேண்டும், நம் உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை நம்முடைய நல்ல வாழ்க்கையினால் நல்ல உறவு வட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான அழைப்பை தருகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. செவி கொடுப்போம், நற்பண்புகளால் ஒருவர் மற்றவரை அணி செய்வோம். ஆமீன்.